அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு. காலையிலேயே நேற்று போட்டது எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு, எதுவும் பெண்டிங் இல்லை. அந்த ஸ்டார் நோட்டு மட்டும் சரியாக போக மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. ஆனால் மற்ற சேனல்கள் வந்து அது அதிகமான விலை சொல்கிறாங்க, 1800 1500ன்னு சொல்கிறாங்க. நம்ம 1000ன்னு சொன்னோம், அதுக்கடுத்து 800ன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் அது பெண்டிங்கில் தான் இருக்குது. சரி இருக்கட்டும், அது ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா தாள்னா நான் வச்சுருந்துருப்பேன். நானே என்னுடைய இதிலே வச்சுருப்பேன், என்றைக்கு விலை போகுதோ அன்றைக்கி போகட்டும்னு சொல்லி. அது 500 ரூபா தாளாக இருக்கிறனால, டெனாமினேஷன் பெருசாக இருக்கிறனால அதில் ஒரு 10,000 ருபீஸ் அப்படி முடங்கி கிடக்கு. அதான் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கேட்டாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வச்சுருக்கேன். அதில் பொய் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. பொருள் என்னுடைய பொருள், நான் ரேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்க போகிறீங்க, பிடிக்கலைன்னா விட போகிறீங்க, எவ்வளோ. இல்லை நீங்கள் 1000 ரூபா சொல்கிறீங்க சார், கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் 800 ரூபா சொன்னேன். 800 ரூபாய்க்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பார்க்கலாம். அது எல்லாத்தையும் செட்டாக வாங்கிட்டா கூட நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட கொடுத்துருவேன். ஏன்னா அதில் போட்டிருக்கிற அந்த முதலீடை நான் வேறு எதையும் பயன்படுத்தலாம். நன்றி. அங்கே பதிவுக்கு போவோம். இது வந்து ஒரு டைகர் காயின், புலி காயின், 10 ரூபா காயின். இது ஒரு கமாமரேட்டி காயின். ஒரே ஒரு மின்ட்டு தான் இது, வேறு மின்ட்டுலாம் கிடையாது. நொய்டா மின்ட்டு மட்டும்தான். மின்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஒரு 10 காயின் மட்டும் வச்சுருக்கேன். ஒரே மின்ட்டு தான். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 150 ரூபா 200 போட்டிருக்காங்க. நான் ஒரு காயின் வெறும் 30 ரூபா கொடுக்கேன். ஒரு காயின் 30 ரூபா. 10 காயின் 30 ரூபா வேண்டாம், இன்னும் 5 ரூபா குறைச்சிக்கோங்க, 25 ரூபா அது வாங்கிக்கோங்க. 1997 உள்ள ஒரு 50 பென்ஸ். இது வந்து நியூ பென்ஸு. 1969 உள்ள ஒரு 50 பென்ஸ். இது ஓல்டு பென்ஸ், யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து. இந்த ஓல்டு பென்ஸ் வந்து ஒரு காயின் வந்து 500 ருபீஸ். அதில் வெயிட்டான காயின், பெரிய காயின். இந்த நியூ பென்ஸ் வந்து இது வந்து 300 ரூபா இதோட ரேட்டு. இது ரெண்டும் ஒரு செட்டு. இது ஓல்டு 50 பென்ஸ், நியூ 50 பென்ஸ். இது ரெண்டும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கும். யூகே காயின் எப்போவுமே உங்களுக்கு வேல்யூ. நான் சொன்ன உடனேயே, நான் சொன்ன ரேட்டையே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து வலைத்தளத்தில் போய் இந்த நாணயம் என்ன விலை, இந்த நாணயம் என்ன விலை அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்க வேண்டும் நண்பர்களே. சரி, அப்படியே நீங்கள் யதார்த்தமாக உடனே இது எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இது விலை அதிகமாக இருந்ததுன்னா, உலகத்திலே எந்த சேனல்லையும் இல்லாத ஒரு வசதி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். திருப்பி நீங்கள் ஏன்ட்டே கொடுத்துடலாம். சார் இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன் சார், நான் அது விலை தெரியாமல் வாங்கிட்டேன், நீங்கள் வந்து விலை அதிகமாக சொல்லிட்டீங்க, நான் இப்போ விசாரித்ததுலேயும் வலைத்தளத்தில் பார்த்ததுலையும் அது விலை கம்மியாக போட்டிருந்துச்சு, அது என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் ரிட்டர்ன். இமிடியேட்லி உங்களுடைய மணி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. இது வந்து ஓப்பன் பிளேஸ் சேனல் தான். இது வந்து ரகசியம்லாம் கிடையாது. எதுவுமே மனதிலிருந்து பேசணும். நீங்களும் என்கிட்ட மனம் விட்டு பேசணும். இஷ்டம்னா வாங்கணும், இல்லைன்னா விட்டுறணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் வாங்கிட்டு ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் துளி ஒன்று கூட வரக்கூடாது. சார் இதை ஏதோ வாங்கிட்டேன், அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தெரியுது அப்படின்னா, நான் உண்மையிலேயே ப்ராமிஸாக பண்ணி சொல்கிறேன், உங்களுடைய அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துருவேன். அல்லது அந்த பொருளை நான் உங்களிடம் நான் திருப்பி வாங்கி கொடுவேன். அதில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பிஸ்னஸ் சேனலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா இது உங்களோட டெய்லி பேசணும், ஏதாவது பேசணும். இந்த இங்கிலாண்டை பற்றி உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? ஒரு 2 மணி நேரம் சொல்லுவேன். இந்த இங்கிலாந்தை மட்டும் உங்களோட ஜெனரல் நாலேஜை வந்து நீங்கள் வளர்த்துக்கிடணும். உங்களோட தலைமுறைகளுக்கு, குழந்தைகளுக்கு, சகோதரர்களுக்கு, மகனுக்கு, மகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த நாணயங்கள் சேகரிப்பை நீங்கள் பயன்படுத்தணும். இதில் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடாது.
ஆனால் சில காயின்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா அல்லது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் வராது. 1க்கு 4 மடங்கு விலை அதிகமாக கொடுத்து உங்களிடம் வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இயர் கூட 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 மீண்டும் நீங்கள் அதில் யூஎன்சி காயின்லாம் வாங்கவே முடியாது, பேங்க்லேயும் வாங்க முடியாது. வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தா மட்டுமே நீங்கள் வாங்க முடியும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு இயர், இன்றைக்கி வந்து 2024னா 2014 உள்ள ஒரு காயினை யூஎன்சியை நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. அதை ஏற்கனவே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தா தான் கூட 10 ரூபா 20 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கணும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த பேங்க்லேயுமே எங்கேயுமே போய் வாங்க முடியாது. இப்படி எனக்கு இதில் ஒரு 25 வருஷ கால அனுபவம் இருக்குது. ஓல்டு காயினில் யூஎன்சி காயின் கிடச்சா நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கி வைங்க. அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரேட்டு கொடுக்கும், உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கும். எனக்கு இதில் சம்பாத்தியத்தை விட நான் சொல்கிற விரும்புவது வந்து உங்களுடைய தலைமுறையினருக்கு அறிவு என்கின்ற ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ஏற்பாடு செய்து கொடுங்க. நாலேஜ், அறிவு பசியை மேலும் மேலும் ஏற்படுத்துங்க. அதற்கு உரிய தீனியை கொடுத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு தீனி கொடுத்தாலும் அந்த அறிவு பசிங்கிறது வந்து தீராது. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, இந்த கொஷினை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் குழந்தைகள்கிட்ட. நாம்லாம் வாழ்க்கையில் ஓரளவு வெல் செட்டில். நான் இனிமேல் சம்பாத்தியம் பண்ணி போகிறது ஒன்றும் கிடையாது, எனக்கு போதும். எனக்கு ஆண்டவனே நான் ஆரோக்கியமாக இருந்தாலே அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம். அது தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம்தான் மெயினான சம்பாத்தியமே தவிர பணம் வந்து ஒரு மெயினான சம்பாத்தியமே கிடையாது. இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். உடல் ஆரோக்கியம் அப்படி கிடையாது, ரொம்ப முக்கியமானது. அது நீங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, மனசை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள்கிட்டும் உடம்பை பத்திரம் பார்த்துக்கணும்பா, மனசை பத்திரம் பார்த்துக்கணும்பா அப்படின்னு பார்த்துக்கணும். உடம்பையும் மனம் போன போக்கில் போக விடக்கூடாது, மனசையும் மனம் போன போக்கில் போக விடக்கூடாது. அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டுக்கணும். கால்கள் வந்து தடம் மாறினால் உடனே நிப்பாட்டிட்டு இது தவறான வழி, போகக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க. மனசு வந்து தடுமாறுச்சுன்னா சரி, இது சரியில்லாத எண்ணம், சரியில்லாத சிந்தனைன்னு சொல்லி ஏதோ புக்ஸ் எடுத்து படிங்க, அல்லது இறைவனை வழிபடுங்க, அல்லது வாக்கிங் போங்க, அல்லது பாட்டு கேளுங்க, யாருடைய பேச்சாவது கேளுங்க, ஏதோ ஒரு சேனலை பாருங்கள். நான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஹாப்பினா பொழுதுபோக்குனா இந்த நாணயங்கள், தபால் தலைகள், கரன்சிகள் சேர்க்கறது தான். இப்போ இந்த ஈரான் அப்படின்னா அயோத்தொலா ஹோமேனி அப்படின்னு ஒருத்தர் ஞாபகம் வருவார். அவர் தான் அந்த காலத்தில் மன்னராக இருந்தார். அந்த காலம்னா ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி, 40 வருஷத்துக்கு முந்தி. சதாம் ஹுசேன்னா உங்களுக்கு ஈராக் அதிபர் ஞாபகம் வருவார். கோசிமின் அப்படின்னா வியட்நாம் ஞாபகம் வருவார். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னா இங்கிலாந்து ஞாபகம் வருவார். ரூஸ்வெல்ட்னா உங்களுக்கு வந்து ஜார்ஜ் புஷ் மாதிரி, இப்போ இருக்கிற ஒபாமா மாதிரி, இன்னும் இப்போ ஜோ பைடன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்காங்களா. அது மாதிரி அமெரிக்கா ஞாபகம். லீ குவான் யூ அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் ஞாபகம் வரலாம். இடி அமீன் அப்படின்னா உங்களுக்கு உகாண்டா ஞாபகம் வரலாம். முசோலினி அப்படின்னா உங்களுக்கு இத்தாலி ஞாபகம் வரலாம். இந்த நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் வடகொரியாவில், கிம் ஜாங் உன் அப்படின்னா வடகொரியா ஞாபகம் வரும். மாசேதுங் அப்படின்னா அமெரிக்கா ஞாபகம் வரும். சீனா ஞாபகம் வரும். லெனின், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இதெல்லாம் ரஷ்யா ஞாபகம் வரும். இன்னும் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள், நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய், மோடி, இப்படி எல்லாருடைய இவங்களெலாம் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்தியா ஞாபகம் வரும். இது மாதிரி ஒரு சில தலைவர்கள் நினச்சிங்கன்னா இந்தியா ஞாபகம் வரும். ஒரு சில நாடுகள் நினச்சிங்கன்னா ஒரு சில தலைவர்கள் ஞாபகம் வரும். தென்னாப்பிரிக்கா அப்படின்னா நெல்சன் மண்டேலா தான் இங்கே வரும். அங்கே 10 பேர் 50 பேர் அதிபராக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நெல்சன் மண்டேலா ஞாபகம் தான் வரும். இது மாதிரி ஒரு காயின்ஸ் அண்ட் கலெக்ஷனாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல ஒரு கலெக்டர்னு சொல்லப்போனால் தென்னமலர் நிறுவனர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய நினைவு எனக்கு வரும். நம்ம கொஞ்சம் என்னை மாதிரி ஒரு மிடில் ஃபேமிலி அதில் வந்து இந்த காயின் கலெக்டிங் பண்ண யாருன்னா சென்னையில் என்னுடைய நண்பர் இப்போ மோகன் ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லத்தில் ஆளக்கூடிய ஆறுமுக சீதாராமன் அவங்க இருக்காங்க. அது மாதிரி தொல்பொருள் ஆய்வாளர்கள் குடவாயில் பாலசுப்ரமணியன் சார், நடன காட்சிநாசன், கிருஷ்ணமூர்த்தி சார், ராமூர்த்தி சார், இன்னொருத்தர் சுப்பிரமணியன் சார், நிறைய பேர் தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க. சந்திரஹாசன் அப்படின்னு ஒரு சார்லாம் இருக்கார்.
இது நான் இவங்கெல்லாம் தொல்பொருள் ஆய்வாளர் நான் சந்தித்து பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இப்போ தான் இந்த சேனலை ஆரம்பித்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முந்தைய இது சம்மந்தமாகவே நான் மட்டும் ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு தோளில் ஒரு சோழனா போய் தொங்க போட்டு இந்த காயின்ஸ் அண்ட் கரன்சி தேடி போய்கிட்டே இருப்பேன். அதில் ஒரு பைத்தியம், ஒரு கிறுக்கேன், காயின்ஸு கரன்சி ஓல்டுன்னு போய்கிட்டே இருப்பேன். இப்போ தான் உங்களோட வலைத்தளத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சும்மா உங்களோட ஃப்ரீயாக பேசுகிறேன். இந்த சேனல் இதில் பொய் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு எல்லளவும் கிடையாது. விலை குறைச்சி கொடுக்குறதும் கூட்டி கொடுக்குறதும் நம்மளுடைய இஷ்டம். அது நம்ம பொருள். வாங்குறவங்களுக்கு இஷ்டம்னு கட்டுப்பட்டால் வாங்கணும், கட்டுப்படலாம் விட்டுறணும். நீங்களும் சேனல் ஆரம்பிக்க மாட்டீங்க, நீங்களும் சில கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்துக்க மாட்டீங்க, சும்மாவும் இருக்க மாட்டீங்க, என்னத்தையாவது எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன. நான் அதை நகைச்சுவையாகவே எடுத்துக்கொள்வேன். ஏன்னா இது வேண்டாத வலைத்தளம் கிடையாது. இது மக்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்வதற்கும் ஜாதி மத இனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தான் இந்த சேனலை தவிர டீலர்ஸ்லாம் என்கிட்ட நீங்கள் தொடர்பே வைக்க வேண்டாம். நான் மொத்தமெல்லாம் விற்க போகிறதில்ல, மொத்தமெல்லாம் வாங்க போகிறதில்ல. சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு இங்கிட்ட வாங்கி என்கிட்ட கொடுத்துக்கிடுவேன். நான் வச்சுருக்கிறத அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரேன். நிறைய வச்சுருக்கேன்ல, ஒன்று வச்சுக்கிட்டு பாக்கி பூரா குறைச்சிக்கிட்டே வரேன். ஒரு குதிரைக்காலை நான் வச்சுருக்கேன். 1 2 3 4 வரிசைக்கு 51 52 53 54 4 சேர்ந்து வெறும் 200 ரூபா. 4 சேர்ந்து 200 ரூபா. புலிக்காயின் ஒரு காயின் 25 ரூபா சொல்லியிருக்கேன். 20 ரூபா வச்சுக்கோங்க. இன்னும் ஏன் போட்டு இதெல்லாம் யார்ட்டையும் விலைக்கு வாங்கினில்லை. என்னோடய கலெக்ஷனில் உள்ளதான். 30 ரூபா சொன்னேன், 25 ரூபா சொன்னேன், இப்போ 20 ரூபா சொல்லுது. ஏன்னா இது 4 காயின் 200 சொல்லுதாம்மா, அது 10 காயின் 200 ரூபா. அவ்வளோதான். இதில் போட்டிருக்க ரேட்டு தான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.